ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா அன்னைக்கு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒரு கோவிலுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். பாத சனீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோவிலுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த கோவிலில் வந்து மூலவர் வந்து சிவன் தான். இது பாத சனீஸ்வரர் கோவில் வந்து சனீஸ்வரனுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு கோவிலாக கருதப்படுகிறது. இந்த கோவில் எங்கே இருக்குன்னு அன்னைக்கு திருத்தணி டு சோழிங்கநல்லூர் போகிற ரோட்டில் அகூருங்கிற ஒரு ஊரில் தான் இந்த பாத சனீஸ்வரர் ஆலயம் வந்து அமைஞ்சிருக்கு. திருத்தணியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் அகூர் பஸ் ஸ்டாப்பு அதில் இருந்து நத்தம் கிராமம் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த சனீஸ்வரர் கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுடைய அற்புதமான சிறப்பு என்னன்னா, அங்கு உள்ள சிவனுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் நம்ம கையாலேயே அபிஷேகம் பண்ணுறது தான் இந்த கோயிலோட மிகச்சிறந்த சிறப்பாக அமைஞ்சிருக்கு. சிவனுக்கு வந்து வில்வம், பன்னீர், இளநீர் அதை வச்சு நம்ம கையாலேயே அபிஷேகம் பண்ணலாம். அதே மாதிரி சனீஸ்வரனுக்கும் நல்லெண்ணெயை வச்சு நம்ம கையாலேயே அபிஷேகம் பண்ணலாம். அந்த நல்லெண்ணெயும் அந்த கோவிலுக்குள்ளேயே நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த நல்லெண்ணெய் வாங்குறதுக்கு நம்ம வந்து பைசா கொடுத்து வாங்கிக்கணும். நான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கும்போது 300 ரூபான்னு சொல்லி நான் வாங்கினேன். அதுக்கடுத்து நான் இப்போ 3வது தடவை நான் போகும்போது 350 ரூபான்னு கொடுத்து ஒரு பாட்டில் வாங்கி நம்ம வந்து அபிஷேகம் பண்ணலாம். நம்ம வீட்டிலேருந்து எத்தனை பேர் போனோமோ அத்தனை பேருமே கொஞ்சம் கொஞ்சமாக சனீஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணலாம். இந்த கோவில் வந்து நல்ல ஒரு சின்ன ஒரு கோவில் தான். ஆனால் நல்ல ஒரு மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் வந்து. இந்த கோயிலில் வந்து இன்னொரு சிறப்பு என்னென்னக்கி, நம்ம அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு சிவனை வந்து நான் கட்டி பிடிச்சி நம்ம வேண்டுதலை வந்து கூறலாம் அப்படின்னு சொல்லி ஐயரே சொல்கிறாங்க. அப்போ நம்ம சிவனை வந்து நம்ம கட்டி பிடிச்சி நம்ம வேண்டுதலை வந்து வைக்கலாம். நம்ம பக்கத்தில் கோவிலுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்துட்டோம். இந்த கோவிலில் வந்து சிவன் மட்டும் இல்லை, எல்லா சாமியுமே இருக்குது. இப்போ நம்ம வந்து கரெக்டாக மூலஸ்தானத்துக்குள்ளே வந்துட்டோம். இது வந்து சிவனுடைய மூலஸ்தானத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். சிவனுக்கு வந்து நம்ம அபிஷேகம் எல்லாமே பண்ணலாம். பன்னீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், நம்ம அது ஆக மொத்தத்தில் பால் அபிஷேகம் கிடையாது. பால் தயிர் இந்த மாதிரி அபிஷேகம் எதுவுமே கிடையாது. பன்னீர், இளநீர், வில்வம், நம்ம பூ கொண்டுட்டு போய் இது தேங்காய் பழம் எல்லாத்தையுமே இது பண்ணி நம்ம வந்து அபிஷேகம் ஆரத்திலாம் நம்ம காட்டி வரலாம். நான் இந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வீட்டிலேருந்து வரும்போதே கொஞ்சம் பன்னீர்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் வந்து பன்னீர்லாம் முதல்ல வந்து கிடைக்காத மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம கோவிலுக்குள்ளேயே ஒரு பாட்டில் பன்னீர் நம்ம கேட்டோம்னு சொன்னோம்னாக்கி பைசா கொடுத்துட்டு கோயிலுக்குள்ளே நம்ம வாங்கிக்கலாம். மற்றபடி பூ, வில்வம், இந்த மாதிரி தேங்காய் பழம் இந்த மாதிரி கடைகள்லாம் பக்கத்தில் எதுவுமே இல்லை. நீங்கள் பக்கத்தில் இருந்து வாங்கிட்டு வந்துக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து பன்னீர் அபிஷேகம் நான் பண்ணுறேன். பன்னீரை வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பாட்டில் வாங்கியிருந்தேன். எங்கள் பையன் வந்து அபிஷேகம் பண்ணிட்டான். அதுக்கடுத்து நானும் அபிஷேகம் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு 3 தடவை இதை சுற்றி வந்துட்டு நம்ம சிவனை வந்து ஒரு 3 தடவை வலம் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சிவனை வந்து கட்டி பிடிச்சி நம்ம வந்து நம்மளுடைய கோரிக்கையை வைக்கலாம். நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம சிவன்கிட்ட நம்ம கேட்டு வரம் கேட்கலாம். அந்த மாதிரி ஐயரே வந்து நீங்கள் கட்டி பிடிச்சி நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து நான் அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து இந்த கோயிலில் விசேஷம் என்னென்னக்கி, இந்த நந்தி வந்து நின்ன கோலத்தில் இருக்குது. சிவனுக்கு ஆப்போசிட்டில் எதிர்த்த மாதிரி இருக்கிற நந்தி வந்து எப்போதுமே இப்படி உட்கார்ந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கோவிலில் வந்து நந்தி வந்து நின்ன மாதிரி கோலத்தில் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த கோவிலும் சின்ன ஒரு கோவில் தான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு வராங்க. நான் இது வந்து ஒரு 3வது முறையாக நான் இந்த கோவிலுக்கு போகிறேன். இப்போ வந்து நான் சிவனை வந்து கட்டி பிடிச்சி என்னுடைய வேண்டுதலை வந்து நான் சிவன்கிட்ட இது பண்ணுறேன். இந்த சிவனுடைய திருமேனியை தொடுவதற்கே பல ஜென்மம் பல பிறப்பு எடுக்க வேண்டும். ஆனால் எனக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பு வந்து இப்போ எனக்கு கிடச்சிது. அதே மாதிரி உங்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கணும், சிவனுடைய அருள் கிடைக்கணுங்கிறத நான் வேண்டிக்கிறேன். அடுத்தாப்பில் பக்கத்துலேயே சனீஸ்வரன் சன்னதி இருக்குது. அந்த சனீஸ்வரன் சன்னதியில் வந்து நல்லெண்ணெய் பாட்டில் வாங்கிட்டு இப்போ வந்து என் பையன் வந்து அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கான். தலையிலேருந்து அப்படியே உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு பாட்டில் வாங்கினாலே எல்லாருமே ஒரு குடும்பத்தில் 2 பேர் 3 பேர் போயிருக்கும்போது எல்லாருமே அந்த அபிஷேகத்தை பண்ணலாம் ஒவ்வொருத்தங்களாம். எந்த கோயிலுக்கு போனால் கூட நம்மளை கையாலேயே அபிஷேகம் பண்ணுற வாய்ப்பு நமக்கு கிடைக்காது.
இந்த கோவிலில் வந்து நம்ம கையால் நம்ம அபிஷேகம் பண்ணுற வாய்ப்பு வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அதனால் நீங்களும் ஒரு முறை இந்த தடவை இந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் வேண்டுதலையும் வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. அடுத்தாப்புல நான் போயிட்டு இந்த மாதிரி சனீஸ்வர பகவானுக்கு மேலே தலையிலேருந்து கீழே கால் வரைக்கும் அபிஷேகம் பண்ணுறேன். இதோட ஒரு சிறப்பு என்னென்னக்கி, நல்லெண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்யும்போது 7 தலைமுறை செய்த முன்னோர்கள் செய்த சாப பாவங்கள்லேருந்து விடுபடுகின்ற ஒரு புண்ணியத்தை பெறலாம் அப்படிங்கிறது அப்படின்னு ஒரு சிறப்பை வந்து கூறுறாங்க அந்த கோவிலில். இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்து நம்ம சனீஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோம்னு சொன்னோம்னா அன்னைக்கு திருநள்ளாருக்கு போன பலன் வந்து இந்த கோவிலில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஐயர் வந்து சொல்கிறாரு. நம்ம திருநள்ளாருக்கு போனால் கூட இந்த அளவுக்கு நம்ம கையாலேயே அபிஷேகம் பண்ண விட மாட்டாங்க. எவ்வளவோ கூட்ட நெரிசல் எல்லாத்தையும் தாண்டி நம்ம சாமி கும்பிட்டுட்டு வருவோம். அவ்வளோ ஒரு அதாவது கூட்டத்தை கண்ட அன்னைக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு டென்ஷன் இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு ஃப்ரீயாக மன நிறைவோட இந்த கோயிலுக்கு போனீங்கன்னாக்கி ஃப்ரீயாக இருந்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு வரலாம். நம்ம திருநள்ளாருக்கு போக முடியாதவங்க இந்த கோவிலில் போயிட்டு பரிகாரங்கள் எல்லாமே பண்ணிட்டு வரலாம். இதில் வந்து மங்கள சனீஸ்வரர்னு சொல்லி ஒரு சிலையை வந்து வச்சுருக்காங்க. அது அடுத்தாப்புலேயே பக்கத்துலேயே வந்து ஒரு சித்தர் சிலையும் வச்சுருக்காங்க. இந்த கோவிலை வந்து இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்டிக்கிட்டே வராங்க. இதில் வந்து ஒரு சித்தர் சிலை வந்து இருக்குது. ஆனால் வந்து இந்த கோவிலுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை எனக்கு ஒருத்தங்க சொன்னாங்கன்னு சொல்லி நான் இந்த கோவிலுக்கு போயிருந்தேன். இந்த கோவிலுக்கு போகும்போது எனக்கு வந்து திரும்ப திரும்ப எனக்கு அந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இதுவே இருக்குது. எனக்கு அந்த கோவிலுக்கு வந்து போகணும், அங்கே போய் சாமியை பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இதுவாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். நான் 2-3 தடவை இதை வந்து 3வது தடவை இந்த கோவிலுக்கு போயிட்டுருக்கேன். இந்த கோவிலில் இதில் வந்து ஒரு பெருமாளை வந்து தண்ணிக்குள்ளே படுத்த கோலத்தில் வச்சுருக்காங்க. சிலைகள் வந்து நம்ம சாமி வந்து எல்லா சாமியுமே இந்த கோவிலுக்குள்ளே இருக்குது. இந்த கோவிலுக்குள்ளே எல்லா சாமியோடைய சன்னதியும் தனித்தனியாக அமைச்சிருக்காங்க. இதில் வந்து நம்ம விஷ்ணு மாயா அப்படிங்கிற ஒரு சன்னதியும் இந்த கோயிலுக்குள்ளே இருக்குது. அந்த கோவிலை வந்து திறக்கிறது கிடையாது. அமாவாசைக்கு தான் அந்த விஷ்ணு மாயா சன்னதியை வந்து திறக்கிறாங்க. அமாவாசை அன்னைக்கு மட்டும் சிறப்பு பூஜைகளும் அந்த விஷ்ணு மாயாவுக்கு சிறப்பாக அந்த இதில் வந்து பூஜைகளை பண்ணுறாங்க. இதில் வந்து வாராகி அம்மனை வந்து நம்ம பெரிய சிலையாக இங்கே வந்து வச்சுருக்காங்க. நம்ம வாராகி அம்மனுக்கும் சிறப்பு பூஜைகள் எல்லாமே நடத்துகிறாங்க. ஒவ்வொரு விசேஷத்துக்கும் என்னென்ன விசேஷங்கள் பரிகாரங்கள் எல்லாமே அந்த இதில் வந்து கோயிலில் வந்து சிறப்பாக பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பாதாளத்துக்குள்ளே இறங்குற மாதிரி ஒரு படிக்கட்டு போட்டு ஒரு 3-4 அடியில் இறங்குற மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க. அது உள்ளே போனோம் அப்படின்னு இறங்கி உள்ளே போனோம் அப்படின்னம்னாக்கி பிரித்திங்கரா தேவியும் முனீஸ்வரனும் வச்சுருக்காங்க. பிரித்திங்கரா தேவியும் அதாவது ஒரு 3 அடி பள்ளத்துக்குள்ளே பாதாளத்துக்குள்ளே இறங்குற மாதிரி இருக்குது. இறங்கிட்டு பிரித்திங்கரா தேவியும் முனீஸ்வரரையும் நம்ம சாமி கும்பிடலாம். அங்கே உள்ள வந்து இந்த சிலைகளை வந்து ரொம்ப அற்புதமாக வச்சுருக்காங்க. நம்ம இந்த கோவிலுக்குள்ளே போயிட்டாலே ஃபஸ்ட்டு மூலஸ்தானத்துக்குள்ளே நம்ம சிவன் கோவிலுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னாமலே ஐயர் வந்து நமக்கு சிவனுக்குள்ளே எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு அபிஷேகம்லாம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து சனீஸ்வரன் கோவிலுக்கு நம்ம கூடயே ஐயரும் வராங்க. சனீஸ்வரன் கோவிலில் எல்லாத்தையும் என்ன அபிஷேகம் இது எல்லாத்தையும் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க எல்லாத்தையுமே நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அது மாதிரி வாராகி அம்மனுக்கும் வந்து பூஜை பண்ணுறாங்க. ஒவ்வொரு சாமிக்கும் நம்ம எந்த இதுக்கு போகிறோமோ அவங்க பின்னாடியே வந்து நமக்கு கற்பூர ஆரத்தி எல்லாமே நல்ல பொறுமையாக இந்த ஐயர் வந்து நல்லா காட்டி நமக்கு வந்து அபிஷேகம்லாம் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. நான் வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நான் கொஞ்சம் உள்ளே இருக்கிற எல்லா சிலைகளையுமே கொஞ்சம் காட்டியிருக்கேன். நிறைய வீடியோவில் வந்து அதாவது நான் அபிஷேகம் பண்ணுற வீடியோலாம் கொஞ்சம் காட்ட முடியல. பன்னீர் அபிஷேகம் பண்ணுறதை மட்டும் நான் காட்டியிருந்தேன். பன்னீர் அபிஷேகம் நம்ம வில்வம் எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போயிட்டு எனக்கு கிடைச்ச அருள் உங்களுக்கும் இந்த சிவனுடைய அருள் வந்து கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னோம்னா சனீஸ்வரனோட அருளும் சிவனுடைய அருளும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் ஒரு முறை போயிட்டு வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள்.
சனியினுடைய பாதத்தை, சனீஸ்வரனுடைய பாதத்தை தொட்டு வணங்குவதற்கே ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கி கருணையின் வடிவம். இவரை வழிபடுவதால் சாபம் பாவம் நிவர்த்தி, சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து பிடியிலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு பெரிய வரப்பிரசாதம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த சனீஸ்வரன் கோவிலுக்கு நீங்களும் போயிட்டு வாங்க. இந்த வீடியோவை எடுத்து நானும் உங்களுக்கு இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கும் இந்த சிவனுடைய அருளும் சனீஸ்வரன் அருளும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணோம்னு நினைக்கி எல்லாத்துக்குமே ஒரு தெரியாதவங்களுக்கும் இந்த கோவில் இருக்குது, நம்ம இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியுங்கிறதுனால இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த கோவிலில் நம்ம கையாலேயே நம்ம அபிஷேகம் பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப திருப்தியாகவும் மன நிறைவாகவும் இருக்குது. எனக்கு கிடைத்த இந்த திருப்தியும் சந்தோஷமும் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும்னு இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இந்த கோவிலுக்கு போயிட்டு எப்படி இருந்தது, எப்படி நான் சொன்ன மாதிரி அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப திருப்தியோடு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோவிலுக்கு போனாலே பக்கத்துலேயே திருத்தணியும் பக்கத்துலேயே தான் இருக்குது. நான் இந்த கோவிலுக்கு போகிற டைம் எல்லாமே நான் திருத்தணிக்கும் போயிட்டு தான் வருவேன். ஆனால் இந்த கோவில் வர்ற வழியிலேயே பார்த்தோம்னா இங்கே பாருங்க ஒரு கோவில் ஒன்று தெரிது பாருங்கள். பாலமுருகர்னு சொல்லி ஒரு பழங்கால கோவில் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த கோவிலுக்குள்ளே ரொம்ப பழங்கால மண்டபமாக இருக்குது, ரொம்ப இடிஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் கோவிலுக்குள்ளே நம்ம போய் சாமி கும்பிட்றதுக்கு ஐயர்லாம் இருக்காங்க. எல்லாமே அவங்களும் அந்த அபிஷேகம்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த போகிற வழியிலேயே தான் அகூர் உள்ள நுழையிற இடத்துலையே பாலமுருகர்னு சொல்லி ஒரு கோவிலும் இருக்குது. அந்த கோவிலுக்கும் கூட நீங்கள் போயிட்டு வரலாம். நான் இந்த கோவிலுக்கு போகிற டைம் எல்லாமே நான் 3 தடவை இந்த கோவிலுக்கு போயிருக்கேன். 3 தடவையுமே நான் திருத்தணிக்கு போயிட்டு தான் வந்திருக்கேன். இப்போ நான் திருத்தணிக்குள்ளேயே வந்துட்டேன் பாருங்கள். திருத்தணி மலை ஏறுற இடத்துல இந்த நம்ம பக்கத்தில் நான் நின்றுட்டுருக்கேன். நீங்கள் இந்த சனீஸ்வரன் கோவிலுக்கு வந்துட்டிங்கனால அங்கே நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்ம திருத்தணியும் போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வரலாம். நம்ம இந்த கோவில் நட திறக்கிற டைம் 8 மணியில், அதாவது சனீஸ்வரன் கோவில் நட திறக்கிற டைம் 8 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான். 4 மணியோட பண்ணிடுறாங்க. ஒரு 5 மணி வரைக்கும் கூட நம்ம அந்த கோவிலுக்குள்ளே போகலாம். அந்த சனீஸ்வரன் கோவிலுக்கு போகும்போது சனிக்கிழமையில் போனீங்கன்னு சொன்னால் இன்னும் ரொம்ப விசேஷமாக இருக்குது. நான் திருத்தணியில் மேலே ஏறுறேன் பாருங்கள். அந்த கோபுரம்லாம் தெரியுது. நம்ம முருகருடைய கோபுரம் திருத்தணி மேலே தெரியுது பாருங்கள். நான் திருத்தணிக்குள்ளே போயிட்டு நான் வீடியோலாம் எடுக்கலை. நான் மேலே ஏறிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வர்றதை மட்டும்தான் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். திருத்தணி எல்லாருக்கும் போயிருப்பீங்க. ஆனால் இந்த கோவிலுக்கு போகும்போது நமக்கு திருத்தணி போகிற வாய்ப்பும் நமக்கு கிடைக்கி. நம்ம திருத்தணிக்கும் நம்ம சனீஸ்வரர் பாத சனீஸ்வரர் கோவிலுக்கும் 2க்குமே ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. நான் திருத்தணியில் சாமி கும்பிட்டுட்டு வெளியிலையும் வந்துட்டேன். இந்த பாத சனீஸ்வரர் கோவிலுக்கு போகிறதுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே லொக்கேஷனை இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.